அப்பாட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க போனோட நீங்க போய் முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா வாகனம் வச்சிருந்தாங்கன்னா ஹெல்மெட் இருக்கணும், ஹெல்மெட் போட சொல்லணும். அவங்கள ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். அடுத்து அந்த வாகனத்துக்கு வந்து காப்பீடு, விபத்து காப்பீடு இருக்கணும். கண்டிப்பா லைசன்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை சொல்லுங்க. அது மாதிரி கொத்தடிமை பத்தி சார் தான் எப்படி ஆர்டிகல் சொன்னாங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொத்தடிமை வந்து சட்டப்பூர்வமா, அதாவது வந்து 1974 சட்டப்பூர்வமா வந்து ஒழிச்சுட்டாங்க. ஆனா ஒழித்தால் கூட இன்னும் செயலளவுல நிறைய இடங்கள்ல ஒழிக்கப்படாது. சரிங்களா? கொத்தடிமைங்கிறது என்ன அப்படின்னா எல்லா விதத்திலுமே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த கொத்தடிமைனால முக்கியமா வந்து கொத்தடிமையில வந்து என்ன கிடைக்க பெறாது தெரியுமா? பணங்கிறது ரெண்டாவது விஷயம். பணத்தை அவங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. அங்க படிப்பு வந்து மறுக்கப்படுது. கல்வி அது ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படங்கள்லாம் கூட நிறைய அழகா எடுத்து கூட்டியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, கொத்தடிமையா போயிட்டோம்னு வச்சுக்கலேன், படிக்க கூட விட மாட்டாங்க. அந்த பசங்களையும் வேலை வாங்குவோம். சரிங்களா? அது ரொம்ப கொடுக்கணும். ஐயா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, சட்டங்கிறது இங்கெல்லாம் மறுக்கப்படுதோ, அதாவது நம்மளுக்கு நமக்கான நீதி மறுக்க. கல்விங்கிறது நம்மளோட உரிமை தானே. கல்விங்கிறது நம்மளோட உரிமை. கல்வி இருந்தாதான், அதாவது கல்வி கற்றால்தான் பெரிய ஆளாக முடியும். சரிதானே? ஆமாவே இல்லையா? படிக்காதவங்க பெரிய ஆளா ஆகிறாங்களா? பெரிய ஆளா வளருவாங்க. சரியா? சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு படிச்சவங்கள ஒரு படிச்சுட்டு ஒரு டீச்சர் எப்படி கூப்பிடுவீங்க? அழைக்கிறதுக்கும் மரியாதையை வந்து அந்த வேலையை அவங்களோட இதை வச்சு பணியை வச்சு படிக்காம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அவங்களோட பணிகளை வச்சு நம்ம குறிப்பிட வித்தியாசம் இருக்கா? அப்ப படிப்புக்கு தான் இங்க மரியாதை. சரிங்களா? படிச்சோம்னா நம்ம சமூகத்துல நல்ல அந்தஸ்தையும் பெறலாம். அதே மாதிரி இந்த கொத்தடிமையால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த கொத்தடிமை, அதாவது எல்லா இடத்துலயும் கிடையாது, சில இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சம்பளத்தை கொடுத்துருவாங்க. சம்பளத்தை முன்தொகையா, உதாரணத்துக்கு வந்து சம்பளம் அவங்களால கணக்கு பண்ண தெரியாது. படிச்சிருக்கணும்ல, படிக்கலங்கும் போது அவங்களுக்கு கணக்கு பண்ண தெரியாது. மாதம் வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க, வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம்? வந்து 10,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? முதல்ல தெரியாதுல்ல. கையெழுத்து நிறைய பேருக்கு கையெழுத்து போட தெரியாது. சரியா? அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைமுறையா கொத்தடிமைங்கிறது என்னன்னா, ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க குழந்தை இருக்கு, அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு செங்கல் சூழல் இருக்குன்னு வச்சுங்களேன், செங்கல் சூழல செங்கல் அடிக்க விடுறது. இவங்க ஒரு 10 கல் செய்வாங்க. அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் வளர்ந்துடும், அந்த குழந்தைகளே அதே வேலையை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படியே செங்கல் அடிக்க வைக்கிறோம், அதுக்கான ஊதியம், அந்த ஊதியத்துக்கு இப்ப தம்பி சொன்னாங்கல்ல, 12 மாசத்துக்கு வருஷத்துக்கு வந்து 5000, மாசத்துக்கு 5000 ஊதியம்னா வருஷத்துக்கு 60,000. அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஊதியத்தையும் பிரிவினை சரியா கால்குலேஷன் பண்ணி எல்லாம் கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லாம கையெழுத்து வாங்கிடுவாங்க. வெத்து பேப்பர்கள்ல கையெழுத்து வாங்கி வச்சுக்குவாங்க. அது எதுக்காகனா, பொதுவா வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா செல்லுமா செல்லாதாங்கிறது அடுத்த விஷயம். சரிங்களா? அந்த கையெழுத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட நீங்க எங்கிட்ட தான் இருக்கணும் ஒரு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு ஒருவேளை வேலையை விட்டு போறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேப்பரை வச்சுட்டு நான் உங்க மேல புகார் கொடுத்துருவேன், நான் உங்களை ஏதாவது புகார் கொடுத்துருவேன், அல்லது வந்து நீங்க இந்த வேலை இத்தனை வருஷம் பண்ணணும் நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க,